அனைவருக்கும் வணக்கம். நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக நிறைய பேர் காத்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக புதிய ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கி டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெகுலராக இந்த சர்வீஸை நான் கொண்டு வர போகிறேன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா டிஎன்பிடபிள்யூடி ரெக்யர்மெண்ட்ஸ். தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ஸ்ல நமக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் 280 அப்ரண்டிஸ் போஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்ரண்டிஸ் போஸ்ட் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ். ஸோ டிகிரி முடித்தவர்களுக்கு அப்ரண்டிஸ் கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்ரண்டிஸ் டெக்னீஷியனாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்ரண்டிஸ் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுற ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/10/2020 முதல் 15/11/2020 வரைக்கும் இந்த ஆன்லைனில் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணலாம். வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா tnpw.com அப்படின்ற பேஜஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன எலிஜிபிள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா கேட்டகரி ஏ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், சிவில், ட்ரிபிள், மெக்கானிக்கல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணலாம். சிவிலை பொறுத்தளவுக்கு 110 கேண்டிடேட்ஸ்க்கு அப்ரண்டிஸும், எலக்ட்ரிக்கல் அப்ரண்டிஸ்க்கு 5, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி 2 பொறுத்தளவுக்கு டெக்னீஷியன்ஸ், டிப்ளமோ அப்ரண்டிஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிவிலுக்கு வந்து 150, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 5, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு 5 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 280 வேக்கன்ட் வந்து இப்போ கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எலிஜிபிலிட்டி டிப்ளமோ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்ல யாரு என்னென்ன டிகிரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிராண்டட் பை ஸ்டேனி யூனிவர்சிட்டி இன் ரிலவெண்ட் டிசிப்ளின். ஸோ இங்கே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏ டிகிரியில் ஆக்ட் வந்து பார்லிமெண்ட்ரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இன்ஜினியரிங் அண்ட் தென் டிகிரி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் தென் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதனோட ஸ்டைஃபன். இப்போ நமக்கு 1 இயர் அப்ரண்டிஸ் கொடுக்குறது இல்லாமல் நமக்கு மந்த்லி ஸ்டைஃபனும் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4984 அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபிக்கு கொடுக்குறாங்க மந்த்லி ஸ்டைஃபன். டெக்னீஷியன்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 3542 ருபீஸ், 3542 ரூபா பார்த்தீங்கன்னா நமக்கு மத ஊதியமாக கொடுக்கப்படுகிறது ஸ்டைஃபன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ இது எப்படி பேஸ்ல செலக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் எஸ்ஆர் இஸ் இன்ட்ரெஸ்டட் வித் தி டாஸ்க் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஷார்ட் லிஸ்ட். நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பண்றதை பொறுத்து அதனுடைய மார்க் பேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் பண்ண போறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்ளைன் பேசிக் prescribed qualification as eligible. நம்ம இருக்கக்கூடிய கட் ஆஃப் 90+ மேல இருக்காங்க அப்படின்ற பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆன ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் இமெயில், நீங்க கொடுக்கக்கூடிய இமெயில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லி நமக்கு எங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்னைக்கு வர வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் ஹவு டு அப்ளை பிடபிள்யூடி அப்ரண்டிஸ் போஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி அப்ளை பண்றதுக்கான போஸ்ட் அப்படின்னா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி என்ரோல். ஏற்கனவே வந்து என்ரோல் பண்ணவங்க வந்து என்ன பண்ணோம்னா ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட் என்ரோல் போர்ட் எஸ்ஆர்ல இருந்து லாகின் ஸ்டேஜ். லாகின்ல என்ன பண்ணீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வெஸ்ட் மெனு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்லோட் ரெஸ்யூம், சூஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம். ஸோ டைப் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு, கிளிக் அப்ளை, கிளிக் அகைன் அப்ளை. ஸோ நீங்க வந்து 1 by 1 ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ யூ ஹேவ் என்ரோல், இது வரைக்கும் யாருமே என்ரோல் பண்ணல அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு என்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. www.mhrds.gov.in என்ரோல் பண்ணிட்டு 1 by 1 ஸ்டெப் ப்ரொசீஜரா பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நமக்கு வந்து நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 19/10 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 7/11 அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்குரிய கடைசி நாள். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளையிங் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு சப்மிட் பண்றதுக்கு 7, லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளைங்க்கு வந்து 15/11 கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் நம்ம வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குமா இல்லையா ஷார்ட் லிஸ்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் 5 daysல நமக்கு 20 தாங்கி சொல்லிடுவாங்க. ஸோ த்ரூ இமெயில் நமக்கு வந்துடும். வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் ஷார்ட் லிஸ்டட்
இப்போ இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆன் மேல கூடிய கேண்டிடேட் என்ன பண்ணும் அப்படின்னா 1ல இருந்து 4 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், டிசம்பர் 3rd week ஆஃப் டிசம்பர் இந்த வெப்சைட், இந்த வெப்சைட்டை நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெப்சைட்ஸ் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம் PWT அஃபிஷியல் வெப்சைட் கரியர் ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு இந்த வெப்சைட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி டைரக்டா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த 4 அப்ளிகேஷன்ஸ் நீங்க பாத்துங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா PWT நேஷனல் வெப் போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க், இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட மெயின் ஸ்கிரீன் போயிடும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது போல நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பதிவிடுறதுக்கான முயற்சி செய்கிறேன். நீங்க தயவு செய்து மறக்காம கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.